டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த அபரிமிதமான மழையின் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டன. அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் 2-3 நாட்கள் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து வெளியே வர முடியவில்லை. மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய தரப்பகுதிகளிலிருந்து மேல் மாடிகளுக்கு கூட செல்ல வேண்டிய அவலங்கள் எல்லாம் ஏற்பட்டன. எனவே மக்கள் உணவுக்கு, தண்ணீருக்கு என்று மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். மழை பெய்த நாளிலிருந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் களமிறங்கி பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் உணவு, அதேபோல உடைகள் என்று வழங்கி வருகிறார்கள். அதில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, அங்கதான் ஏறக்குறைய 50 to 60 சென்டிமீட்டர் மழை. மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு என்று அந்த எஸ்டேட் பகுதிகளில் மிக அதிகமான மழை. அதன் காரணமாக நெல்லைக்கும் மாஞ்சோலைக்கும் செல்லக்கூடிய பாதையை ஏற்கனவே துண்டித்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே நாங்கள் கடந்த ஒரு வார காலமாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களோடு நாங்களும் இருந்து அந்த மக்கள், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மக்களுக்கு களப்பணியாற்றி அந்த மக்களுக்கான உணவுகள், அதேபோல குடிநீர், அதேபோல பெட்ஷீட்டுகள், பாய்கள் என்று வழங்கி வருகிறோம். இன்று மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக அங்கு இருக்கக்கூடிய 600 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி, பருப்புகள் மற்றும் மளிகை சாமான்கள், அதேபோல காய்கறிகள் என இன்று ஒரு வேன் ஃபுல்லா முழுமையாக அனுப்பி வைக்கிறோம். அதில் 72 மூடை அரிசி, அதேபோல பிஸ்கட்டுகள் ஒரு 650 பாக்கெட்டுகள், அதேபோல உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, மிளகாய் என காய்கறிகள் என அனைத்துமே இன்று தொழிலாளர்களிடத்தில் அது ஒப்படைக்கப்பட்டு அந்த தொழிலாளர்களுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இது புதிய தமிழகம் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அங்கே தேயிலை தோட்டோடார்கள் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டோடார்கள் பெரும்பாலும் அவங்க அனைவருமே புதிய தமிழகம் கட்சியோடு பின்னி பிணைந்தவர்கள். எனவே அந்த மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த மனித நேயத்தினுடைய அடிப்படையில் இந்த அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்புகள், அதே போல காய்கறிகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஒரு சின்ன அடையாளமாக வேனில் எல்லா பொருட்களும் ஏற்றப்பட்டிருக்கிறது. கஷ்டப்பட்டிருந்தோம். மாஞ்சோலை பகுதியிலிருந்து வந்திருக்கோம். அங்கே ரோடு வசதி மழை பெஞ்சு ரோடெல்லாம் அழிஞ்சு போனதுனால எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். ஆனால் அந்த இதை கருணையில் எடுத்துக்கிட்டு ஐயா அவர்கள் இது எங்களை, நாங்கள் புதிய தமிழகத்தில் ஒரு அங்கத்தினர்னு சொல்லிட்டு ஐயா எங்களை அழைச்சி இந்த 2 லட்சத்துக்குள்ள ஒரு மதிப்பிலான ஒரு நிவாரணப் பொருட்கள், அரிசி, பருப்பு, காய்கறி வகையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இதை கொண்டு மக்களுக்கு எந்த வித பாதிப்பு இல்லாமல் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஐயா எங்களை அடிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இந்த உதவியை செஞ்சிருக்காங்க. ஐயா அவர்களுக்கும் புதிய தமிழக கட்சி நிர்வாகி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.